வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம டேஸ்டி சிக்கன் ஃப்ரை అయితే எப்படி பண்ணிக்கணும் అయితే நாங்கள் అయితే காமிக்கிறோம். நீங்கள் అయితే பார்த்து செஞ்சுக்கோங்க காய்ஸ். முன்ன అయితే நம்ம అయితే சிக்கன் எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிக்கணும் காய்ஸ். பார்த்தீங்களா, நான் అయితే நல்லா கழுவிக்கிறேன் காய்ஸ். நான் అయితే இப்போதான் எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் பாட்டி అయితే கழுவுது காய்ஸ். அப்புறமேல நம்ம ஒரு ஸ்டவ் மேலே நம்ம ஒரு குண்டாவை வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமேல நம்ம అయితే வெங்காயம் అయితే அறுத்துன வெங்காயம் అయితే அதில் போட்டுக்கணும் கைஸ். போட்டுக்கிட்டு அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் అయితే நம்ம అయితే வெயிட் பண்ணிடணும் கைஸ். பார்த்தீங்களா, நான் అయితే நல்லா வச்சுக்கிறேன். இந்த ஆனியன்ஸ் అయితే நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கைஸ். நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகணும் கைஸ். அதுக்கு தான் நான் అయితే கலக்குறேன். அப்புறமேல ஆனியன்ஸ் எல்லாம் வேவனுக்கப்புறம் நம்ம అయితే இஞ்சி பூண்டு பேஸ்ட் అయితే போட்டுக்கிட்டு நம்ம అయితే நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கைஸ். அதெல்லாம் ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கு தான் நான் అయితే வெயிட் பண்ணுறேன். நல்லா கலக்கிறேன் கைஸ். பார்த்தீங்களா, நான் అయితే போட்டுக்கிட்டு நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் అయితే இந்த சிக்கன் ஃப்ரை అయితే நம்ம అయితే சிம்மில் தான் வச்சுக்கிட்டு நம்ம అయితే ஃப்ரை பண்ணிக்கணும் கைஸ். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். அப்புறமேல நம்ம అయితే மஞ்சள் అయితే போட்டுக்கணும் கைஸ். இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் అయితే போட்டுக்கணும் கைஸ். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கைஸ். அப்புறமேல நம்ம అయితే சிக்கன் అయితే போட்டுக்கணும் கைஸ். இதில் నేనైతే మెల్ల చికెన్ అయితే పోట్టుకురా గాయస్. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். நான் అయితే நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் காய்ஸ். நீங்கள் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கூட எனக்கு காமெண்ட் வைங்க காய்ஸ். அப்புறமேல நம்ம అయితే கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் காய்ஸ். கொஞ்சம் வேவருக்கு அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கணும் காய்ஸ். இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, நான் అయితే நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் காய்ஸ். அப்புறமேல நான் అయితే மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் అయితే நான் అయితే திறந்துட்டு பார்த்தேன். இப்படி தண்ணி எல்லாம் வெளியே வந்துடுச்சு காய்ஸ். சிக்கன்ல இருந்து அந்த தண்ணியோட தான் அது అయితే நல்லா ஃப்ரை ஆகணும் காய்ஸ். நம்ம ஃப்ரை பண்ணிக்கிற காபட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம అయితే ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கு தான் நான் மறுபடியும் மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் అయితే அப்படியே தான் வச்சுக்கிட்டேன் காய்ஸ். பார்த்தீங்களா, இன்னும் நல்லா வேவுது. தண்ணி எல்லாம் நல்லா காய்ஸ். கறியிலிருந்து தண்ணி எல்லாம் சுண்டி போயிடணுமா, சுண்டி போகிற வரைக்கும் நம்ம అయితే நல்லா வெயிட் பண்ணிக்கணும் காய்ஸ். நான் అయితే மெத்தல అయితే மூடி எடுத்துட்டு అయితే நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் காய்ஸ். அப்புறமேல అయితే நான் అయితే ஒரு 3 டேபிள் ஸ்பூன் అయితే காரம் போட்டுக்கிறேன் காய்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வேவுதுன்னு. அப்புறமேல நம்ம போட்டுக்கணுக்கு அப்புறம் நம்ம అయితే நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்புறமேல நம்ம అయితే நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் అయితే நான் అయితే பண்ணிக்கிறேன் காய்ஸ். பாருங்கள், இந்த ஃப்ரை நீங்கள் ட்ரை பண்ணுனா எப்படி வந்துருச்சு அப்படின்றத అయితే எனக்கு అయితే காமெண்ட் வைங்க காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமேல நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5-7 நிமிஷம்க்கு அப்புறம் நம்ம అయితే நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு மூடி అయితే எடுத்துடுறேன்.
பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா వేయించానే அப்புறமேல நம்ம நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம అయితే தக்காளி అయితే அறுத்துட்டு அதில் போட்டுக்கிறணும் காய்ஸ். பார்த்தீங்களா நான் అయితే ஒரு 2 தக்காளி மட்டும்தான் போட்டுக்கிறேன் காய்ஸ். எதுக்குன்னா இது ஃப்ரை కాబట్టి அதுக்கு தான் நீங்கள் கூட பார்த்துட்டு போட்டுக்கோங்க காய்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம అయితే. நானே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் காய்ஸ். உங்களது இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்றது கூட காமெண்ட் வைங்க காய்ஸ். அப்புறமேல நம்ம అయితే மூடி வச்சுக்கிடணும் காய்ஸ். வச்சுக்கிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம అయితే எடுத்துடணும். எதுக்கైతే தண்ணி எல்லாம் சுண்டி போயிடணும் காய்ஸ். பார்த்தீங்கன்னா நான் అయితే நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் காய்ஸ். கொஞ்சோண்டு உப்பு అయితే கம்மி ஆயிடுச்சு, அதுக்கு தான் நான் అయితే போட்டுக்கிறேன். நீங்கள் கூட பார்த்துக்கோங்க. நானైతే நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் நானైతే மூடி இல்லாமல் வச்சுக்கிட்டு தண்ணி எல்லாம் சுண்டி போயிடுற வரைக்கైతే நான் வெயிட் பண்ணுறேன் காய்ஸ். நல்லா லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கிட்டு நம்ம అయితే இதெல்லாம் பண்ணிக்கணும் காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். మధ్యలో అయితే నా అందరూ అయితే 2 దవ అయితే కలుపుకున్న కులంబు అయితే అப்புறமேல అయితే உங்களுக்கு అయితే ஹார்ட் சிம்பிள் காமிக்கிறேன் காய்ஸ். அடி பிடிக்காத நம்ம అయితే அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும் காய்ஸ். அடி అయితే அசல் பிடிக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ஃப்ரை అయితే நல்லாயிருக்கு காய்ஸ். எதுக்குன்னா நாங்கள் எப்போவுமே இந்த ஃப்ரை தான் பண்ணிக்குவோம். அதுக்கு தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது కాబట్టి நான் అయితే சொல்கிறேன். தெரிஞ்சவங்க கூட இருக்குவாங்க, ஆனால் தெரியாதவங்களுக்கு అయితే நான் சொல்கிறேன் காய்ஸ். நீங்கள் ஒன்றும் ஃபீல் ஆகாதீங்க. நான் అయితే நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் காய்ஸ். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் காய்ஸ். பாருங்கள், உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துடுச்சு அப்படின்றதைతే எனக்கైతే காமெண்ட் வைங்க காய்ஸ். இப்போ అయితే நல்லாவே நான் అయితే அடுப்பு பிடிக்காதைతే நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் காய்ஸ். பாருங்கள், நம்ம అయితే லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் காய்ஸ். நான் అయితే நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் అయితే நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் காய்ஸ். பாருங்கள், நம்ம అయితే லைட்டாக சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க காய்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறமேல ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு காய்ஸ். நம்ம ஃப்ரை అయితే இப்படி இருக்குன்னு காய்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இப்படி தான் ஆகணும் காய்ஸ். இப்போ இப்படி ஆகிற வரைக்கும் நம்ம అయితే அடுப்பு பிடிக்காத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் நம்ம என்கிட்ட అయితే கொத்தமல்லி இல்லை காய்ஸ். அதுக்கு தான் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை காய்ஸ். அதுக்கு தான் நான் అయితే புதினா போட்டுக்கிட்டா உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க காய்ஸ்.